மை நேம் அம்ரீன், ஐம் ஃபர்ஸ்ட் பிசிஏ. இப்போ வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ நம்ம வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சி தானே அவங்க பணம் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான் முதல்ல பணம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து அவங்கள எதிர்த்து பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம போராட்டம் அந்த மாதிரி பண்ணால் வந்து அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, அதை எதிர்த்து நம்ம போராடலாம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் பணம் கொடுத்து தான் நம்மளை ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை நாமளே எதிர்த்து நாமளே தவிக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரேன். அப்ப அந்த பணத்தை நம்ம எதிர்த்துட்டு நம்மளுக்கு யாரு கரெக்டான கேண்டிடேட்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட் போடணும் அப்படின்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல. நம்மள பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அவங்களே அரசாங்க எப்படி இருந்தாலும் அரசாங்கத்துக்கே பெரிய ஹெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லணும். ரொம்ப அருமை. அதாவது ஓட்டு வந்து காசே நீங்க ஏன் குடுக்குறீங்க, காசு கொடுத்து ஏன் எங்க ஓட்டை வாங்குறீங்க, இங்க மனசுதான் உங்களுக்கு ஓட் போடணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி முன் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல வந்து என்னதான் நம்ம அவங்க கிட்ட பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல. திட்டுத்தனமா எப்படியாச்சும் ஒண்ணு பணம் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல, ஒரு அரசியல் கட்சிகள் அந்த கட்சியை சார்ந்த கேண்டிடேட்ஸ் தான் கொடுக்கறாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்க்கும் சம்பந்தம் இல்ல. நானும் சொல்றேன், கவர்மெண்ட்ல வேணான்னு சொன்னாலும் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கேட்க போறது இல்ல. எப்படியும் கவர்மெண்ட் தெரியாம கொடுக்கதா போறாங்க. அதை வந்து நம்ம வாங்காம இருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த டைம் நம்மளோட தேவைக்கு அவங்க கிட்ட போய் நிக்கும் போது அவங்க நம்ம கிட்ட வாங்கின அமௌண்ட்டை வச்சுதானே நமக்கு ஓட் போட்டு நம்மள ஜெயிக்க வச்சாங்க. அவங்களா ஜெயிக்க வைக்கலன்ட்டு அவங்க வந்து நம்மளோட கோரிக்கையை தட்டி கழிப்பாங்க. அவங்களா வந்து நமக்கு எதுவும் செய்யணும்னு முன் வர மாட்டாங்க. நம்ம கொடுத்த அமௌண்ட்காக நம்ம ஓட்டு போட்டாங்க, அவங்களாம் நமக்கு எதுவும் செய்யல, நம்மளும் அவங்களுக்கு செய்ய தேவையில்ல. நம்ம அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம அதனால ஆட்சியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு நினைவு அவங்களுக்கு வரும். சூப்பர், நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. நான் காசு கொடுத்தா அவங்க கைமாறா எனக்கு ஓட் போட்டிருக்காங்க, இதுக்கு மேல அவங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பா காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா வந்து அவங்க கொடுக்கறது கொடுக்காதது, நம்ம வாங்குறது வாங்காதது எல்லாமே வந்து நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லி வந்து வாங்குறது வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவனும் வாங்குறான் தானே, யாராச்சும் இப்ப நான் என் அப்பாட்ட சொன்னா அவனும் தான் வாங்குறேன், இப்ப நான் ஒருத்த மட்டும் வாங்கினா அவங்களுக்கு எதனா குறைஞ்சிருமா, இல்ல வந்து அவங்களும் வாங்குறாங்க தானே, எல்லாரும் வாங்குறது தான், இது ஒன்றும் புதுசா இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு எல்லாருக்குள்ளயும். அண்ட் அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் வாங்குறது நிறுத்தினா வந்து மேபி எல்லாரும் வாங்குறது நிறுத்திடுவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியோ வந்து யார் வந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்ல, எவ்வளவு வருஷமா இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குள்ளயும் வந்துட்டு இருக்கு. நல்லது நடக்குது, பட் வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப வந்து பஸ் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இப்ப ஃப்ரீ பண்ணதை வந்து எல்லாருமே அதை பாக்குறது விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா வர்றதை பாத்துடுறாங்க. சோ வந்து நல்லதை வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி நார்மலா நடக்கிறதே அதுதானே. நம்ம வந்து எவ்வளோ நல்லது நடந்தாலுமே வந்து நம்ம ஒரு பெரிய இப்ப வந்து ஒரு வால் இருக்குன்னா அந்த வால்ல ஒரு டாட் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அந்த வால் தெரியாது. அந்த மாதிரி தான் நடக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம வந்து காசை வந்து நம்பாம நம்ம வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்க சொல்ற வேர்ட்ஸை ஒரு வாட்டி நம்பி பார்த்து காசு வாங்காம உண்மையா நம்மளுக்கு ஜெனுவனா தெரிஞ்சவங்களுக்கு ஹானஸ்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இப்ப இதுல நான் சொல்ல வேண்டிய கருத்தை ஏற்கனவே ஒரு மாணவி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க காசு கொடுத்து உங்களுடைய வாக்குகளை வித்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஏன் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். நான் தான் உன் ஓட்டுக்கு அப்பயே காசு கொடுத்துட்டேன்ல, அன்னைக்கே 500 ரூபாய் கொடுத்துட்டேன்ல, இந்த 5 ஆண்டையும் நான் குத்தகைக்கு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மனநிலை ஆட்சியாளர்களுக்கு அல்லது உங்களது சட்டமன்ற உறுப்பினருக்கு உருவாகிவிடும். தெரிந்தும் தெரியாமலும் நம்ம மாணவிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்குக்கு பணம் கொடுப்பதும் சட்டப்படி தவறு, வாக்குக்கு பணம் பெறுவதும் சட்டப்படி தவறு. வாக்குங்கிறது நம்மளுடைய ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. உங்களுடைய உரிமையை போய் நம்ம விற்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது செய்யவே கூடாது. நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இங்க ஒரு தங்கச்சி சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் காசு வாங்கும் போது எங்க அப்பா ஒருத்தர் மட்டும் காசு வாங்காம இருக்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நீங்க எடுத்து பாருங்க, கவுன்சிலர் ஓட்டுல ஆரம்பிச்சு எம்எல்ஏ பதவி வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஒரு ஓட்டுல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு ஓட்டுல ஜெயிச்ச கவுன்சிலர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம சபாநாயகர் அப்பாவை எடுத்துப்போம். கடந்த தேர்தலில் சொற்ப ஓட்டு, வெறும் 30-70 ஓட்டுகள்ல வந்து அவர் தோத்து அவருடைய பதவியை இழந்தாரு. திருமாவளவன் அவர்கள் தெரியும் உங்களுக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு வெறும் 100 ஓட்டுகள் வித்தியாசத்துல அவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து தக்க வச்சாரு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். டி நகர்ல சத்யான்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் இருக்காரு. அவர் கூட பாத்தீங்கன்னா வெறும் 72 ஓட்டுகள் வித்தியாசத்துல, 272 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு ஓட்டு தான்
தானே, என்னுடைய ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன போயிட போகுது, நான் காசு வாங்குறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் தான் தீப்பொறியா மாறும். ஒரு தீக்குச்சி சின்னதா தான் இருக்கு, ஆனா அது ஒரு காட்டியே எரிச்சிரும், அப்படிதானே? அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க, அவங்கள பார்த்து அவங்க மாறுவாங்க, ஒட்டுமொத்த காலேஜே மாறும், ஒட்டுமொத்த மாவட்டமே மாறும். அந்த மாற்றத்தை விதைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இந்த தேர்தல் பயணத்தின் நோக்கம். அதற்காகத்தான் காலேஜ் மாஸ் என்ற நிகழ்ச்சியை நாம நடத்திட்டு இருக்கோம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய டிஜிட்டல் பேஜ் இருக்கு, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்கள் இருக்கு. இதை நீங்க டவுன்லோட் செஞ்சுக்கலாம், இதை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கலாம், அப்புறம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.